தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு, எருதாட்டம், மஞ்சு விரட்டு உள்ளிட்ட போட்டிகள் உற்சாகத்துடன் நடத்தப்பட்டன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி சின்னப்பம்பட்டி மாரியம்மன் கோவில் திடலில் எருதாட்டம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. காளைகளின் கயிற்றை பிடித்தபடி அவைகளை கோவில் திடலில் ஓடவிட்டு இளைஞர்கள் அவற்றுக்கு உற்சாகம் மூட்டினர். இந்த எருதாட்ட நிகழ்ச்சியினை நேரில் கண்டு ரசிப்பதற்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்வாயில் கிராமத்தில் மஞ்சு விரட்டு நடைபெற்றது. முன்னதாக காளைகளுக்கு உடற்சோதனை மேற்கொண்டு மருத்துவ குழுவினர் அனுமதி வழங்கினர். இந்த மஞ்சு விரட்டு விழாவில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதனையடுத்து காளைகளின் கொம்புகளில் கட்டப்பட்ட பூ முடிப்புகளை எடுப்பதற்கு மாடுபிடி வீரர்கள் கடும் முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற 30க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு அங்கு தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சைகளை வழங்கினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள புதுசாவடியில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடம் குடியிருப்பு பகுதியாக உள்ளது என கூறி அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளனர். இருப்பினும் அதனையும் மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. திருச்சி, ஸ்ரீரங்கம், லால்குடி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து 120 காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் எதிர்கொண்டு அவற்றை பிடிக்க முற்பட்டனர். இதில் 3 படுகாயமடைந்தனர். விருதாச்சலத்தில் முதன்முறையாக மஞ்சு விரட்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் செய்து வந்தனர். முறையான அனுமதி மற்றும் மருத்துவ ஏற்பாடுகள் செய்யவில்லை என கூறி மஞ்சு விரட்டிற்கு மாவட்ட நிர்வாகம் திடீரென அனுமதி மறுத்தது. இதனால் ஏமாற்றம் அடைந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் வாடிவாசலில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து அங்கு வந்த கோட்டாட்சியர் செந்தில்குமார், துணை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், விலங்குகள் நல பாதுகாப்பு அதிகாரி மோகன் ஆகியோர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிகாரிகளின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட இக்குழுவினர் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வேறொரு நாளில் மஞ்சு விரட்டு நடத்துவதென முடிவெடுத்தனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் மாடு மற்றும் குதிரை வண்டிகளுக்கான 40ஆம் ஆண்டு எல்கை எனப்படும் ரேக்லா பந்தயம் நடத்தப்பட்டது. சிறிய, நடு மற்றும் பெரிய மாடுகள் மற்றும் குதிரைகள் உள்ளிட்டவைகளுக்கு 3 பிரிவாக போட்டிகள் நடத்தப்பட்டது. திருக்கடையூர் முதல் தரங்கம்பாடி வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாடு மற்றும் குதிரை வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை திறம்பட இயக்கிய வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.